ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பண்ணாரி மாரியம்மன் கோயில் தாங்க. இந்த கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தாங்க. இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி காடுகள் நிறைஞ்ச ஒரு பகுதியில் தான் போயிட்டு இருக்கோம். அப்போ குரங்குகள்லாம் இருந்தது, அந்த குரங்குகளுக்கு சாப்பாடு போட்டு போயிட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணாரி அம்மனுடைய வரலாறு, அங்கே கொடுக்குற புற்றுமண், அதாவது விபூதிக்கு பதிலாக புற்றுமண் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றதையும் நான் முழுசாக இதில் வந்து சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வரலாம், எந்த டைமுக்கெலாம் வரலாம் அப்படின்றதையும், இது பக்கத்தில் வேறு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக முழுசாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் உள்ள பைபாஸ் ரோட்டில் மேலேயே தான் இருக்குது அந்த கோயில். அதனால் உள்ளே ஈஸியாக வந்தாச்சு. பண்ணாரி அம்மனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பார்வதி தேவியினுடைய அவதாரம் தான் இந்த மாரியம்மன்க. எப்படி வந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வண்ணார் ஃபேமிலி வந்து துணி துவைக்க வருதுங்க தம்பதியராக. அவங்க 2 பேரும் துணி துவைக்கும்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற அவங்க மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து அந்த வண்ணாரே வந்து பிரசவம் பார்க்குறாரு. அப்போ 2 குழந்தை பிறக்குதுங்க. ஒரு குழந்தை வந்து தூக்கிட்டு போக முடிஞ்சது. இன்னொரு குழந்தைய வந்து அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போக முடியல. அதனால ஊர் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து காட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அம்மனாகவே மாறிடுதுங்க. அப்படி தானே உருவான அம்மன் தான் வந்து இந்த அம்மன்க. இந்த அம்மனை நினச்சி நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் அது வந்து நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பங்குனி மாதம் பூக்குன்றம் இறங்குதல், அதாவது குண்டம் இறங்குதல் அப்படின்னு சொல்லி தீமிதி விழா நடக்குதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே வராங்க. தன்னுடைய பிரார்த்தனைலாம் நிறைவேறிச்சின்னு சொன்னாக்கா இந்த குண்டத்தில் இறங்கி நடக்கிறாங்க. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் இது. இந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விபூதியாக வந்து ஒரு புற்றுமண் கொடுக்குறாங்க. அந்த புற்றுமண்ணை நம்ம வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், குழப்பங்களோடு இருக்கிறவங்க அதை டெய்லி வந்து நெத்தியில் பூசிக்கிட்டு வரும்போது அந்த குழப்பம்லாம் நீங்கி குடும்பம் வந்து நல்லா சகஜமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குங்க. இந்த புற்று மண்ணை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் குடும்ப ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீ ஆகுங்க வந்து ரூ. 15, அதாவது தரிசனத்துக்கு ரூ. 50 அப்படின்லாம் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பொது தரிசனமும் இருக்குது. அப்புறம் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கொடிவேரி டேம் சூப்பராக இருக்குங்க. நல்லா சேஃபான ஒரு பிளேஸ் தான். அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அப்புறம் பவானி டேமும் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். பவானி ரிவரு, பவானி கோவில், இதெல்லாம் போய் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் செய்யுங்க. இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்லேயும் கேளுங்க.